ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட உடல் நலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் தானுங்க. நம்ம வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொருள் தான் நல்லெண்ணெய். ஆனால் அதோட உண்மையான நன்மைகள் எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து தலைக்கு தேய்க்கிறதுக்கும் சமையலுக்கும் உடல் நலத்துக்கும் அதிகமாக பயன்படுத்துனதுன்னா நல்லெண்ணெய் தான். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா? நிறைய பேர் ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால கொலஸ்ட்ரால், பிபி, ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாக வருது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் தினமும் ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை சரியான முறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? உடல் சூடு குறையும், செரிமானம் சரியாகும், மூட்டு வலி குறையும், இதய ஆரோக்கியம் மேம்படும், சரும ஆரோக்கியம், முடி ஆரோக்கியம் கூட கொடுங்க. அது மட்டும் இல்லை, டாக்டர்ஸ் கூட நல்லெண்ணெய் உடம்புக்கு ஒரு இயற்கை மருந்து மாதிரின்னு சொல்கிறாங்க. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நல்லெண்ணெயை எப்படி சாப்பிடணும், எவ்வளவு அளவு சாப்பிடணும் அது தெரியாமல் சாப்பிட்டா சிலருக்கு பிரச்சனைகளும் வரலாம். அதனால இந்த வீடியோவில் நல்லெண்ணெய் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய முக்கியமான நன்மைகள் என்ன, எந்த நேரத்தில் சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் கவனமாக இருக்கணும்னு எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நல்லெண்ணெயில் ஹெல்தி ஃபேட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சீசமாலும் ஆன்டி ஆக்சிடென்ட்டு ஃபேட் கொலஸ்ட்ராலை குறைக்கும், குட் கொலஸ்ட்ராலை அதிகரிக்கும். இதனால் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கு கூட குறையும். அதனால தான் பல நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட்ஸ் கூட சமையலுக்கு நல்லெண்ணெயை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. நல்லெண்ணெய் இருக்குல்ல, இது டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்பவே நல்லதுங்க. இதனால் மலச்சிக்கல் குறையும், குடல் சுத்தமாகும், டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். காலையில் ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் குடிக்கிற பழக்கம் ரொம்ப நல்லதுங்க. இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால பாடி ஹீட் அதிகமாகி மவுத் அல்சர், அசிடிட்டி, டயர்ட்னஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லெண்ணெய் உடல் சூட்டை நேச்சுரலாக குறைக்கிறதுக்கு உதவும். நல்லெண்ணெயில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் இருக்குது. ஜாயின்ட் பெயின், நீ பெயின், ஆர்த்ரடிஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இதுக்காக தான் நல்லெண்ணெயில் பாடி மசாஜ் கூட பண்ணுறாங்க. நல்லெண்ணெய் இருக்குல்ல, இது ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இதில் விட்டமின் ஈயும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகமாக இருக்குது. ஸ்கின் ட்ரைனஸை குறையும், ஸ்கின் க்ளோ அதிகரிக்கும், ஏஜிங் ஸ்லோ ஆகும். பியூட்டி ப்ராடக்ட்ஸில் கூட அதனால தான் நல்லெண்ணெயை யூஸ் பண்ணுறாங்க. நல்லெண்ணெய் இருக்குல்ல, அது ஹேரோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. ஹேர் ஃபாலை குறைக்கும், டேண்ட்ரஃபை குறைக்கும், ஹேர் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். வாரத்துக்கு 2 தடவை நல்லெண்ணெயை தலைக்கு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா முடி ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அடுத்ததாக நல்லெண்ணெய் பற்றி பேசுகிறப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எண்ணெய் குளியல் தாங்க. நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் வாரத்துக்கு ஒரு தடவையாவது நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான பழக்கமாக இருந்திருக்கு. பொதுவாக ஆண்கள் புதன்கிழமை இல்லைனா சனிக்கிழமையில் எண்ணெய் குளியல் எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பெண்கள் செவ்வாய்க்கிழமை இல்லைனா வெள்ளிக்கிழமைகளில் எண்ணெய் குளியல் எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி எண்ணெய் குளியல் எடுத்தால் உடம்புல இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை பாடி ஹீட் தான். அதனால தான் வாய்ப்புண், தலைவலி, கண் எரிச்சல், உடல் சோர்வு மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது. வாரத்துக்கு ஒரு தடவை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சா உடல் சூடு இயற்கையாகவே குறைய ஆரம்பிக்கும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி உடலுக்கு மசாஜ் பண்ணுறப்ப உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள் ரிலாக்ஸ் ஆகும். இதனால மன அழுத்தம் குறையும், உடல் சோர்வு குறையும், நல்ல தூக்கம் வருங்க. நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் குழந்தைகளுக்கு கூட அதனால தான் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற வழக்கம் இருந்திருக்கு. எண்ணெய் குளியல் எடுத்தால் சருமத்தில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ்லாம் குறையும், ஸ்கின்னு நல்லா மென்மையாகும், முடி வலிமையாகும். அது மட்டும் இல்லாமல் தலைக்கு நல்லெண்ணெய் தேய்க்கிறது ஹேர் ஃபாலை குறைக்க உதவும். எண்ணெய் குளியல் எடுக்கிறப்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கலாமா? முதல்ல நல்லெண்ணெயை கொஞ்சமாக சூடாக்கிட்டு அப்புறம் தலையில், அதாவது உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்கள் நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணிவிட்டு, அதாவது 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுட்டு சூடான தண்ணியில் சீயக்காய் யூஸ் பண்ணி குளிக்கலாம்.
இப்படி வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சால் உடம்பு ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எண்ணெய் குளியல் பண்ணுறப்ப யாரெல்லாம் கவனமாக இருக்கலாம்னு பார்க்கலாமா? காய்ச்சல், ஜலதோஷம் அதிகமாக இருக்கிறப்ப குளிக்கக்கூடாது. உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்கிறப்ப அந்த நேரத்தில் எண்ணெய் குளியல் எடுத்தால் சிலருக்கு சோர்வு வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் சொன்ன எண்ணெய் குளியல் பழக்கம் உடம்புக்கு பலவிதமான நன்மைகளை தரும். ஆனால் வாரத்துக்கு ஒரு தடவை நல்லெண்ணெய் குளியல் எடுத்தால் போதுமானதாக இருக்கும். அது உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது. நல்லெண்ணெயில் கால்சியம், ஜிங்க், மெக்னீஷியம் மாதிரியான மினரல்ஸ் கூட இருக்குது. இதனால போன் ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லெண்ணெய் எப்படி சாப்பிடலான்னு பார்க்கலாமா? நல்லெண்ணெயை சமையலில் யூஸ் பண்ணலாம். காலையில் 1 ஸ்பூன் குடிக்கலாம். கஞ்சி இல்லைனா சாதத்தோடு சேர்த்து சாப்பிடலாம். ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். யாரெல்லாம் நல்லெண்ணெயை கவனமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். பாடி வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க, நல்லெண்ணெய் சாப்பிட்டா அலர்ஜி வரும்னு நினைக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் எடுத்துக்கிறது நல்லது. நம்ம முன்னோர்கள் சொன்ன நல்லெண்ணெய் ஒரு இயற்கையான மருந்து தாங்க. நம்ம சரியான அளவில் பயன்படுத்தினா உடம்புக்கு பலவிதமான நல்ல நன்மைகள் கிடைக்கும். இந்த வீடியோவில் நல்லெண்ணெய் பயன்படுத்துறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் நல்லெண்ணெயை பயன்படுத்தி ஆரோக்கியமுடன் வாழுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.